பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சனிக்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு வேத பகுதி வாசிப்போம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கமடைவான். தன் வாயை காக்கிறவன், தேவையில்லாத பேசக்கூடாது, தேவையில்லாத வார்த்தைகளை உச்சரிக்கக்கூடாது, சாபமான வார்த்தைகளை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை, உண்மையில்லாத வார்த்தைகளை, ஒழுக்கமில்லாத வார்த்தைகளை நம்ம அதை பயன்படுத்தவே கூடாது. வேதம் சொல்லுகிறது நம்முடைய வாயை பூட்டி வைக்கணுமா. வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதை விசுவாசிக்கிறவன் பலனை பெற்றுக்கொள்வார்கள். அப்போ வாயில நீ என்ன அறிக்கை செய்றியோ, என்ன சொல்றியோ, அது உன் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும். அதனால வாயை காக்கணும். அப்படி காத்துட்டீங்கன்னா உங்க உயிரை நீங்க பாதுகாக்கலாம், உங்க உயிருக்கு சேதம் வராது. அதனாலதான் வசனம் சொல்லுது, தன் வாயை காக்கிறவன் பிராணனை காக்கிறான், உதடுகளை விரிவாய் திறக்கிறவன கலக்கம் அடைவான். தேவையில்லாத பேசிட்டு வம்பளை மாட்டிக்கிட்டு பிரச்சனை மேல பிரச்சனையை சந்திப்பான். ஆகவே ஜாக்கிரதையாய் வாயை காத்துக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த பிதாவே, இந்த காலவேளைக்காய் ஸ்தோத்திரம். நீ எங்களோடு என்னோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.